அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா ரேஷன் அரிசி சாப்பாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க சாப்பாடு. அதில் இது கொலையில் தண்ணி கட்டிட்டு லேட்டாக தான் வந்து அடுப்பு வச்சேன். அதனால சாப்பாடு லேட் ஆகிடுச்சு. அஜய்க்கு வேறு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு. அதனால் சாப்பாடு செஞ்சு அவனுக்கு சாப்பிட டைம் இல்லைன்ட்டு கடையில் 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறான். சாம்பார் வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும். சாம்பார் வைக்கங்காட்டி அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும். அதனால் 2 லெமன் இருந்தது, அதை பிழிஞ்சு சிலிண்டரில் வந்து தம்பி பிள்ளைக்கு ரெடி பண்ணுறேன். சோத்தை வச்சு அவனுக்கு வந்து லெமன் சோறு கொஞ்சோண்டு கலரி கொடுத்துட வேண்டியதான். சாம்பார் வைக்கிற வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்காது. மணி இப்போயே கரெக்டாக 9 ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சு. சோறுமே வடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சோத்தை வடிச்சிட்டு கொஞ்சம் வத்த பொரிச்சு தர தொட்டுக்கு எடுத்துருப்போம். லெமன் தொட்டு அதே வந்து உருளைக்கிழங்கு பொரியல்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு விடுங்கிறான். இப்போ அவன் செய்யறதுக்கு டைம் இல்லை. பருப்பும் இந்தாண்ட அடுப்பில் வந்து பருப்பு இருக்கு. எப்படியாவது சீக்கிரம் 2 அடுப்பில் செஞ்சிடலான்னு பார்த்தா அது டைம் ஆயிடுச்சு. 8:15 தான் அடுப்பே பற்ற வச்சோம். எப்படி செய்யறது? சோறு வேற என்ன வேணும்? அதுக்கு குழம்பே ஊட்டி வச்சிடலாமா? நான் போய் கற்று கேட்டு வரேன். என்ன அழுது விடும் மடி வெடிக்கலாமா பாருங்க. சத்த வைக்கிட்டாங்க. எங்கடா அங்கே எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தேன், காணும். இல்லை எண்ணெய் பாட்டில் அந்தாண்டா கிடக்கான் பாரு. எல்லாம் நமக்கு அறக்க பறக்க தான் வேலை. ஒரு நாள் நிம்மதியாக இருக்கும். காலைல எல்லாரும் அம்மாவும் ஸ்கூல் கிளம்புனா அந்த மாதிரி தான் அறக்க பறக்க வேலை செய்வாங்க. நீ மட்டும் இப்படி அறக்க பறக்கன்னு சொல்கிற? ஆமாம், எல்லாரும் அம்மாவும் அப்படி தான் இருக்கும் இல்லைங்கள. ஆனால் அம்மா மோக்குமா. ஸ்கூலில் வர பிடி சார் திட்டு வருமா சீக்கிரமா. சோறு வடித்தா உனக்கு லெமன் சோறு கிளறி எப்படி கொடுத்து நான் வண்டியில் கொண்டாந்து விட்டாங்க. இந்தாண்ட சேர்த்து சோறு வெடிச்சு வீட்டில் இதே வேலை தானே நண்பர்களே. என்ன பண்ணுறது? பொண்ணா பிறந்தாலே கஷ்டம்தான். நம்ம அவசரத்துக்கு சோறு வேணும். குழம்பு வர உப்பு மிளகு
போட்டு தான் வைக்கணும். சோத்தை வச்சு மணி 9:30 ஆயிடுச்சு நண்பர்களே. பள்ளியத்துக்கே நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ண போதும் தெரியல. இன்னைக்கு அது அடியும் போகிறோம்னு நினைக்கிறேன். சோறு இப்போ தான் வடிச்சுட்டான். அது கஞ்சி வடிஞ்சாதானே நிமித்து கலர முடியும். கொஞ்சோண்டு சோத்துக்கு தொட்டுக்க நத்த போகுது. சூப்பராக எடுத்தாச்சு. இந்த மாதிரி அறக்க பறக்க நீங்களும் வேலை செஞ்ச அனுபவம் தான் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. அறக்க பறக்க கிராமத்துல எல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அப்புறம் இந்த வேலையும் பார்க்க வேண்டியது. டவுன்ல தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வேற எந்த வேலையும் இல்லை. அடுப்பு வேலை தான். அப்பா வரேன்ப்பா. இப்போ வரேன். இங்கே இனிமேல் அஜய்க்கு வந்து சோறு கலரி கொடுத்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சு வண்டியில் தான் கொண்டு விட்டுட்டு வரணும். மணி ஆகிட்டுது நண்பர்கள். அதனால் என்னடா தும்புற? தள்ளி விட்டுச்ச தலை குளிச்சிட்டாங்க இல்லையா? போதுமாடி எடுத்து வச்சுட்டா சரிங்க நண்பர்களே. எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நானும் போய் அஜயை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கை அப்படி இப்படின்னா இருக்கும். என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அனுபவம் இருக்கும். யாரும் வந்து பிள்ளைங்களை ரிலாக்ஸாக கிளப்பவே மாட்டாங்க. அப்படியே எடுத்துட்டு கூடாது. உள்ளார குழம்பு அந்த அடுப்பு போட சீக்கிரம் வேலை. சரி ஓகே. நண்பர்கள் வந்து குழம்பு கோச்சிட்டு இருக்கேன். தம்பி கொண்டாட்டி புளி கரைச்சி ஊற்றி தாளிச்சுவா. நம்ம வந்து அஜய் போய் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு அஜய் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். உங்களுக்கு இந்த அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சொன்னவங்க லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.